அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகளோட விளைநிலம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வாங்கி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே பொடிக்கன்றுகள். இந்த வாரத்துல பொடிக்கன்றுகள் விலை எவ்வளவு வந்து ஸ்டார்டிங் வருது என்னதுன்னு தெரியல. எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கி வளர்ப்புற கொண்டு வருது. இதெல்லாம் என்ன வேணா வருதுங்க தெரியல. மாடு வாங்கிருக்கீங்களா? எதுங்க அப்படியே பேசிடுறீங்களா? பேசுங்க. இந்த கண்ணு வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க, 41 வாங்குறது. அப்புறம் செலவு ஒரு 1000, வருஷம் வண்டிக்காரருக்கு ஒரு 1000, சொங்கம் இதெல்லாம் சேர்த்து 43,000 வருது. 43,000. 43,000 இங்கே சந்தையில வருது. எப்படி விக்கிறது? அவங்க என்ன வேலை சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க 47 ரூபாய்க்கு சொன்னாங்க. 47 சொல்லி 41 இந்த கண்ணு வாங்கிருக்கீங்க. இப்படி விலை பரவாயில்லைங்களா? எங்கீங்க வச்சுட்டா ஆமாங்க, வாங்கி கொண்டு போனா அப்படியே ஊசி போட்டுக்கலாங்களா? ஊசி எங்கீங்க ஊசி போடலாம்னு ஒரு மாசம் 2 மாசம் செப்ப தரணும். 1 மாசம் 2 மாசம் கழிச்சா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க ஊத்துக்குளிக்கு அந்த பக்கம் சென்னிமலை ரோடு. வாங்கி கொண்டு போய் வளர்த்தி அப்படியே ஊசி போட்டு வித்துற மாதிரிங்களா? ஆமா, நாங்க சரியாதான் வீட்டு நாங்க பால் எல்லாம் கறக்க முடியாது எங்க. சரி சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சரி ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? ஊத்துக்குளி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி எடுத்திருக்கீங்க சந்தையில? ஒண்ணுங்க. இந்த ஒண்ணு மட்டும் தானுங்களா? கருப்பு சட்டை நல்ல எச்எப் பிரீடு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிச்சீங்க? 30,000. எப்படி பரவாயில்லைங்களா? இந்த வாரம் பரவாயில்லைங்க. இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாட்டிருக்கு. கூட்டம் கம்மி, மழை இல்லையே. மழை இல்ல. சரி சரிங்க, கொண்டு போய் வளர்த்துற சிரமம் தான். இது எத்தனை ஒரு 2 வருஷம் இருக்குங்களா? 2 வயசு இருக்காதுங்க. 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் இருக்குன்னா பல்லு போடல. ஆமாங்க. சரி சரிங்க சரி ஓகே. இப்ப இந்த சந்தையில எப்படி வெளிச்சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நீங்க எப்படி வாங்கி கொண்டு போய் வளர்த்தி அப்படியே வித்துற மாதிரிங்களா? வளர்த்தி செனம் பண்ணி விக்கிற மாதிரி. இது வச்சு கண்ணு ஈனி அதுக்கப்புறம் பால் கறந்து விக்கிற லாபங்களா இல்ல ஈன்று? எங்களுக்கு மேலதான் செட் ஆகுங்க. மேலதான் செட் ஆகும். சரி 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 ஓகே, நான் ரொம்ப நன்றி. உங்க பேருங்க? மணிகண்டன். எங்க இருந்து வர்றீங்க? ஊத்துக்குளி. சரி, நான் ரொம்ப நன்றி. ஓகே, இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியால நடக்கிற மாட்டுச்சந்தை. இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகளோட விளைநிலம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. மடி வந்தா கூப்பிடுங்க. பாக்குறது எல்லாமே ஜம்முன் இருக்கு. இந்த பொடிக்கன் எல்லாமே என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க கேட்போம். ஐயா, இது என்ன வாங்கிருக்கீங்களா? என்ன விலைக்கு வருது இதெல்லாம்? 13 வருதுங்களா? எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? இது என்ன கிரு கிராஸுங்களா? கிருலயே செவலக்கண்ணு. ரெண்டும் சேர்ந்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஐயா? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டும் சேர்ந்து? 22க்கு. எத்தனை ஒரு 3 மாச கண்ணு இருக்குங்களா? 3-4 மாசம் இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? கவுந்தப்படியில இருந்து வரீங்க. வெளிச்சந்தைக்கு இந்த சந்தைக்கு வளையல எப்படி போகுதுங்க? கொஞ்சம் சூடாத்தான் போகுது. சரி 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 ஓகேங்க. உங்க பேரு? சிவராஜ். அவரு ஐயா பேரு? பெருமாள். கவுந்தப்படியில இருந்து ஏரியாங்க? சூரியம்பாளையம். சரி, ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தோம்னா 11 ரூபாயில இருந்து பொடிக்கன்றுகள் போகுது. பெரிய பெரிய வளர்ப்பு கிடாரி கன்றுகள்னால இங்க வந்தா வாங்கிக்கலாம். எல்லாமே 2 பல்லு 4 பல் தரத்துல இருக்கிற கன்றுகள். இதுலயே டெஸ்ட் மாடு வரும். அப்படியே இங்க 2 எச்எஃப் கிடாரி கன்று வாங்கிட்டு பொடிக்கன்று. இதெல்லாமே காரிமங்கலம் அப்புறம் சிந்தாமணி கன்றுகள். இன்னைக்கு என்ன விலையில இருந்து வருங்க? இன்னைக்கு என்ன விலையில இருந்து ஆரம்பங்க? 40 to 60 மட்டும். டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? டெஸ்ட் எது வரல. சரி சரி சரிங்க ஐயா. 40 to 60 மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. நல்லா பால் கறவை திறன் மிக்க மாடுகள் தான். கிட்டத்தட்ட நிறைய உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க. ஓகே, இது வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். அப்படியே இந்தல பார்த்தோம்னா
எல்லாமே ஓரளவு நார்மல் ஒரு 8 மாசம் 10 மாச கன்றுகள்ல இருக்கும். அப்படியே கேட்டுருவோம். தம்பி வணக்கம். ஓ ஓ ஓ ஓ. ஏ இந்தாங்க அப்படியே மைக்க மாட்டிருங்க. தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? 30 கொண்டு வந்துங்க. 30. எல்லாம் பொடிக்கண்ணு பெரிய கண்ணு எல்லாமே கலந்துருக்கா? சிறுசு எல்லாம் டெஸ்ட் 2 வந்து போயிருச்சு. 2 கொடுத்தாச்சு. சரி, இந்த ஹெச்எப் என்ன ரேட் வரும்? இதுங்களா 25 ரூபா வருங்க. 25. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தானா? அதெல்லாம் நம்மளுது. அதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கு? அதெல்லாம் 30 40 கொடுக்குது. 30 40. எத்தனை ரூபாயில இருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங் வரும்? 20 ரூபாயில இருந்து 50 ரூபா கொடுக்குது. 20 ரூபாயில இருந்து 50 ரூபா மட்டும் இருக்கும். சரி, இதுலயே கண்ணு மாடு வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க. வார வாரம் இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? வார வாரம் சந்தைக்கு இதே ஊர் தான். இதே ஊர் தான். அப்படியே நம்பர் தர முடியுமா? இல்ல 6381068686. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. பேரு? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். இதெல்லாம் 40 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்த மாடுகள். பாக்குறது எல்லாமே கிடாரி தான். சென கண்டிஷன்ல இருக்க மாட்டிருக்கு. கொண்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்படியே போனா எருமை கிடாரி கண்ணு வந்திருக்கு. கிடாரி கண்ணா போனா கண்ணுன்னு தெரியல. நம்ம ஆளுகிட்ட கேட்டு பாப்போம். அண்ணா வணக்கம். இந்த பொடி கன்றுகள்லாம் நிறைய சேர் போட்டு உட்கார அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரு பெரிய முதலாளி. பெரிய முதலாளி. சரி சரி. இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயில இருந்து இருக்குண்ணா உங்ககிட்ட? ஆனா நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு 8 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 8 ரூபாயில இருந்து. இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் ஒரு 8 ரூபா 7 ரூபா இப்படி. 8 7 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. அதுங்க இது ஒரு 18 ரூபா வருங்க. 18. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா அது? இது ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கும். சரி, இன்னைக்கு கம்மியா தான் இருக்க மாட்டேங்குது கையில. ஆமாண்ணா. சரி, விற்பனை எப்படி போகுதுங்க? இன்னைக்கு ஒரு ஸ்லோவ் தானா? இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்லோ தான். சரி சரி. இன்னைக்கு விற்பனை இல்லைங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் தர முடியுமா? சொல்லிருங்க அப்படியே. 97 50 28 68 45 45. சரி, ஓகேண்ணா. டேய் 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 குடிச்சிட்டு போறாங்க அட்டகரவு. எருமை கிடாரி. கிடாரியா கோணாக்கண்ணா? கொடாரி கோணாக்கண்ணா எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் கண்ணு இருக்குண்ணா. 8 மாசம். 8 மாசம் ஒரு 7 மாசம். இது 7 மாசம் ஒரு 8 மாசம் இருக்கு. இது என்ன ரகம்? நாட்டு எருமையா இல்ல சுண்டையா? நாட்டு எருமை தான். இது கோணாக்கண்ணா? கிடாரி கண்ணு. அது கோணாக்கண்ணா? அது கிடாரி கண்ணு. கோணாக்கண்ணு இங்க இருக்கு. அவர் வச்சிருக்காரா? 2 கிடாரி கண்ணு கொண்டாந்துருக்காங்க. என்ன விலை சொல்றீங்க ஒவ்வொன்னும்? அண்ணா அது 28 ரூபா சொல்லுதுண்ணா. இது 17 ரூபா சொல்லுதுண்ணா. 17 சொல்றீங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்கும்? ஒரு 8 மாசம் ஒரு 9 மாசம் கண்ணு இருக்கு. 8 1 9 1. ஆமாண்ணா. இது என்ன நாட்டு மாடு கண்ணா? ஆமா, நாட்டு மாடு கண்ணு. காங்கை கண்ணா கிராஸ் இது இருக்கா? இல்ல, காங்கை கண்ணு தான். எப்படி காங்கை கண்ணு? ஒன்னும் பால் முடிய உழுகல இருக்கு. பாக்கலாம். பால் முடி உழுகாத கண்ணு. என்ன ரேட்டு சொல்றோம் அது? எதுனா 11 ரூபா சொல்லுதுண்ணா. கிடாரி கண்ணு. ஆமா, கிராஸ் எல்லாம் இல்ல. கிராஸ் இல்லண்ணா. 8.5 வரைக்கும் கேட்டாங்கண்ணா. பாரு, 8.5 மட்டும் கேட்டாங்க. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? அவ்வளவுதானே இருக்குண்ணா. பால் குடி மறந்துருச்சா? நல்லா மறந்துருச்சுண்ணா. மேவு தண்ணி நல்லா எடுக்குண்ணா. மேவு தண்ணி நல்லா எடுக்கு. மயிலையில சேருமா? என்னன்னா மயில கண்ணா? மயில கண்ணோட சரிண்ணா. மயில கிடாரி கண்ணு. திம்மல் இருக்குது. திம்மல் இருக்கு. நல்ல திம்மல் இருக்குது. கண்ணு கொஞ்சம் வளர்ந்தா லட்சணம் எப்படின்னு தெரியும். இந்த முடி உளுந்துருண்ணா. இந்த வெள்ள முடி உளுந்துரும். நல்ல முடி உளுந்துரும். சரி சரி. இது என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 8.5 வரைக்கும் கேட்டாச்சுன்னா சரியானா குடுக்கலான்னு 9 ரூபா கொடுக்கலாமா? நான் 10 ரூபா குடுக்கலான்னு 10 ரூபா. அது கம்மியா ஆகாதா? 8காரன் கேக்குறானா? ஐயோ, 8காரன் இப்ப நல்ல விலைக்கு வாங்கிக்கிறானா? 10 ரூபா முடிக்கலாம். 10 ரூபா ஃபைனல் முடிக்கலாமா? முடிக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா கூப்பிடலாம். நம்பருங்கண்ணா 82 48 67 20 70ங்கண்ணா. 20 70. சீனாவர அதிபர் ஆட்டாங்கண்ணா. அதிபர் ஆட்டோ. ஆமாங்க. ஓ, பெரிய முதலாளியில் தானா? அவருதான். சரி சரி சரி. அப்படியே உள்ள வந்தோம்னா அதிபர், தொழில் அதிபர். என்ன சேர் போட்டு உட்காண்டீங்க? ரொம்ப ஸ்லோவா இருக்குண்ணா. ஸ்லோவா இருக்குது. எத்தனை ஒரு மணி கொண்டாந்தீங்க? ஆனா 10 கொண்டு வந்தேண்ணா. 10 கொண்டு வந்தேன். அதான் அண்ணா வணக்கம். அதுக்குள்ள அங்க பிஸி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? அண்ணா 10 தான் கொண்டு வந்தேண்ணா இன்னைக்கு. 10 தான் கொண்டாந்தீங்க. ஆமாங்கண்ணா. இதெல்லாமே கைவசம் இருக்கிறதா? அண்ணா கைவசம் இருக்கிறதா? ஏன்னா இந்த பொடிக்கண்ணு என்ன ரேட்னா வரும்? அண்ணா இது 12 ரூபா சொல்லுச்சுண்ணா. ஒரு 9 ரூபா கொடுத்துடலாம். 9 ரூபா கொடுத்துடலாம். அது அந்த காரி? அண்ணா அந்த காரி வந்து 14 ரூபா சொல்லுச்சுண்ணா. 14? ஆமாங்கண்ணா. எத்தனை மாசம் கண்ணுங்க? அண்ணா ஒரு 6 மாசம் இருக்குண்ணா. 6 மாசம் இருக்கு. ஆமாங்கண்ணா. சரி, அவரு ஒண்ணு ஓட்டிட்டு போறாருலங்க அந்த கண்ணு? அண்ணா அது 14 ரூபா சொன்னாங்கண்ணா. நாட்டுமா கிரு கிராஸ்? கிருங்கண்ணா. ஒரிஜினல் கிருங்கண்ணா. ஒரிஜினல் கிரு. ஆமாங்கண்ணா. 14க்கு 14 சொல்லுச்சுங்கண்ணா.
சரிங்க. ஏதோ அனுசரிச்சு கொடுக்கலாம்ண்ணா. சரி இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க மத்ததெல்லாம்? ஆனா இது 5 ரூபா சொல்லிச்சுன்னா ஒரு 13 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. இது ஒரு 5 ரூபா சொல்லிச்சு ஒரு 13 கொடுக்கலாம்ண்ணா. இது 13 ரூபா சொல்லிச்சுன்னா ஒரு 10 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் 5 ரூபா 6 ரூபாய்க்கு இந்த வாரம் இல்லைங்கண்ணா. இந்த வாரம் இல்ல. இந்த வாரம் இல்லைங்கண்ணா. அது வேணாலும் கிடைக்குமா? கிடைக்குண்ணா, வாங்கிக்கலாம்ண்ணா. 3 கன்று 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்கண்ணா. 3 கன்று 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்கண்ணா. என்னங்க சொல்றீங்க? நிஜமா இருந்தாண்ணா, 3 கன்று 10 ரூபா சரி சரி வாங்கிக்கலாங்கண்ணா. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. 99 94 89 27 64 அதிபருங்கண்ணா பேரு. அதிபர். அது போல எருமை கடாரி கண்ணு கிடைக்கும், எல்லாம் வாங்கிக்கலாங்கண்ணா. பின்னாடி ஓடுறது, நீந்துறது, பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது எல்லாம் வாங்கிக்கலாங்கண்ணா. பின்னாடி இருக்கு இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க? ஏதுங்கண்ணா அது கொடுத்தாச்சுங்கண்ணா 9000க்கு. 9000க்கு முடிஞ்சது. சொல்லிட்டீங்களா? ஆமாங்கண்ணா, குஜராத்துங்கண்ணா. குஜராத். ஆமாங்கண்ணா. என்னென்னமோ சொல்றீங்க, எச்சப்புங்கிறீங்க, குஜராத்துங்கிறீங்க. ஏன் சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க, நான் கிளம்பிடுறேன். சொன்னா மறுபடியும் சொல்லிருங்க. 99 94 89 27 64 பதிவாகாதா? சரி ஓகே. அப்படியே இங்க பார்த்தோம்னா காரிக்கண்ணு ஜம்முன் இருக்கு. இந்த காரிக்கண்ணு என்ன ரேட் வருது? பூச்சி மாத்திரை போட்டா போதும். காரிக்கண்ணு என்ன விலை வருங்க? இந்த பொடிக்கண்ணு கண்ணு மாட்டுதா? அது வேற ஆளுதா? சரி இந்த பெருசுன்னு அண்ணா இந்த பெருசு 27 ரூபா சொன்னா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? இது வந்து ஒரு 16 17 மாசம் இருக்குங்கண்ணா. 16 17 மாசம் இருக்கு. 27 சொல்றீங்க. நசீத்துக்கு வந்துருச்சு, நான் போடலண்ணா. சரி இந்த இந்த சட்டக்கண்ணு? இந்த சட்டக்கண்ணு வேற ஒருத்தருன்னா தரகடுக்கு போயிட்டாரு. தரகடுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றாருங்க? அது 15 என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அது சொல்லி இருக்கிறனால இன்னும் விக்காம இருக்குதுண்ணா. சொல்லி தப்பு சொல்லி இருக்கா? அது அந்த 2 கண்ணு உங்களுக்கு தான் முடிஞ்சது. அது முடிஞ்சதுண்ணா. அவரு வந்து 12,000 வாங்கிட்டு போறாருண்ணா. ரெண்டும் சேர்ந்தா? ரெண்டும் சேர்ந்து 12,000. சரி 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 ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் உங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் சொல்லி பண்ணலாம்ண்ணா. போன் நம்பர் 94 42 88 52 29. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். வீட்லயும் இருக்குண்ணா. எத்தனை உருப்படி இருக்கு வீட்டுல? வீட்டுல 3 இருக்குண்ணா. இன்னும் 3 இருக்கு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தோம்னா அப்படியே தேக்கமா தான் இருக்கு. ஓரளவுக்கு பெருசா இது வரல. இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அதெல்லாம் உங்களுதா? அதெல்லாம் என்ன ரேட் வருது? 25. கையில இருக்கிற இதெல்லாம் 30 ரூபா அனுசரிச்சு வருண்ணா. 30 ரூபா அனுசரிச்சு வரும். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? இன்னைக்கு 40 கொண்டு ஓரளவுக்கு ஸ்லோ தான். இல்ல வெயில் அதிகமான கட்டி வாங்குறதுக்கு ஆளு இல்ல. கம்மி. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் தர முடியுமா? தரலாம்ண்ணா. அப்படியே சொல்லிருங்க. 85 74 99 93. சரி ஓகே. அவ்வளவுதான். பொடிக்கண்ணு நிறைய இருக்கு. இங்க வாங்கிட்டு தொழுது மொழி சொல்றாங்க. இந்த மாதிரி HF கிடாரி எல்லாம் நிறைய வரத்து இருக்கு. காமிச்சிட்டு பேசுற மூடு இல்ல. மும்முரமா சத்தம் பலமா போயிட்டு மாட்டிருக்கு. ஏய் 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 நம்மளுக்கு மும்முரமா வியாபாரம் பேசிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துடலாமா? மாலை போட்டிருப்பீங்களா? இருக்குது. எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க? எந்த கோயிலுக்கும் இல்ல, வீட்லயே தான் இருக்கு. எந்த கோயிலுக்கும் இல்ல. சரி இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 5 6 கொண்டாந்து. 5 6. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? சில தடக்கச்சேரு 39,000 சொன்னாங்க மாட்டுக்கார. அப்படின்னு உனக்கு சொல்லு, உனக்கு ஒரு மாடு கொச்சமுங்கிறது இல்லதா? இல்ல தொடச்சே பாத்துக்கோ. விருந்தின வீட்டுல சொல்லிடுது. திங்கிறதா குடிக்கிறதா அட்டகாசம் கொண்டு திங்கிறதா குடிக்கிறதா. இது அவருதான் வியாபாரம் பேசிட்டு இருக்கோம். இங்க போய் நம்ம போய் பாக்குறோம். ஏமாமா பொறுத்து முறை சொன்னேன். பொறுத்து முறை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த சட்டக்கண்ணு என்ன ரேட் வருண்ணா? 35 ரூபா சொல்லுங்க. 35. அதெல்லாம் உங்களுதா? அது நம்மளதான். அந்த கண்ணு மொட்டை கண்ணு? மொட்டைக்கண்ணு 30 ரூபா சொல்லுங்க. 30 ரூபா. எல்லாமே 30 ரூபா ரேஞ்சில இருந்தா ஸ்டார்டிங்களா? ரேட் ஏறதுக்கு என்ன காரணம்?
இங்க கிடைக்காதனாலதான் ரேட் ஏறுது. கிடைக்காங்காட்டி தான் ரேட்டே ஏறுது. சரி ஓகே, இது என்ன வேலை முடிஞ்சீங்களா? கேட்டுக்கிறேன். கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நம்பர் தர முடியுங்களா? இல்ல சூப்பர் சொல்லலாம். 90 80 50 73 81. சரி ஓகேண்ணா. ஓகே. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. இங்க காணோம். அப்படியே ஒரு ஸ்பீச் கொடுத்துருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு. டல்லுதான். எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? அண்ணா 8 கொண்டு வந்தாங்கண்ணா. கைவசம் இருக்கிறது ஏதோ ரெண்டு தானே இருக்குது. பொடி 2 3 தான் இருக்கு. ஆமாங்க அவ்வளவு. சரி, இந்த கண்ணு என்ன வளனா வரும்? அண்ணா இது 35 ரூபா சொல்றேங்கண்ணா. 35. ஹெச்எப்ங்களா? ஹெச்எப் கிராஸா? ஹெச்எப் கிராஸுங்கண்ணா. கிராஸ் நல்லா வெயிலுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க, எல்லாம் எந்த வெயிலுக்கும் தாங்கும். எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க இது? அண்ணா இது ஒரு வருஷம் இருக்குங்கண்ணா. 1 வருஷம் இருக்கு. ஆமாங்க. 35 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை மட்டும் போடுறாங்க? என்னங்கண்ணா? எத்தனை ரூபாய்க்கு கேக்குறாங்க? ஆனா இது இப்ப 27 ரூபா வரைக்கும் கேக்குறாங்கண்ணா. 27 மட்டும் மோதிட்டு இருக்காங்க. சரிண்ணா, இந்த கண்ணு? ஆனா இது பொடிக்கணுங்கண்ணா, சின்னது செவலை. நாட்டு மாடு கிராஸுங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, இது ஜெர்சி கிராஸுங்க. ஜெர்சி கிராஸ். பாக்குறதுக்கு ஆள் அசராம் நின்று இருக்காங்க. இல்ல இங்க வருது. 19 ரூபா சொன்னேன். 19 சொல்றாங்க. 19 சொன்னாங்கண்ணா. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குங்களா? 5 மாசம். 5 மாசம் இருக்கு. 5 மாசம். சரி, அந்த கண்ணுனா அது சட்டை கண்ணு? 22. இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 6 மாசம் 7 மாசம் இருக்கும். சரி, இந்த மாதிரி கன்றுகள் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இங்க சந்தைக்கு வந்தா போதுங்கண்ணா. சந்தைக்கே வந்துருங்க. காலையில 6 மணிக்கு வந்தா 6 மணிக்கு வந்தா 12 மணி வரைக்கும் சந்தை. சரி. சரி, வீட்டுல எப்படி வர்றதுங்க? நம்பர் வேணும்ல? ஆனா நீங்க சந்தைக்கு வந்தா போதுங்கண்ணா. சந்தைக்கு வந்தாவே போதும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி 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 ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஓகே. அப்படியே மைக் எடுத்துறேன். இன்னைக்கு மாடுகள் வந்து ஏகദേശம் வந்திருக்கு. கன்றுகள் நிறையவே வந்திருக்கு. ஆனா விற்பனை வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்குங்காட்டி நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்குது. அதனால இந்த பதிவு இதோட முடிச்சிடலாம். அடுத்து வத்த கறவைகளோட விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு பாத்துருவோம். இந்த பதிவு நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.